அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பெயர்ச்சி பலன்கள். குரு பெயர்ச்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசினியர்களுக்கு வர இருக்கின்ற குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ குரு வந்து பாருங்கள், உங்கள் ஜென்ம ராசியிலே, உங்கள் ராசியிலே தான் குரு இருக்காங்க. வர்ற மே மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை இரவு 10:36க்கு குரு பயிற்சி நடக்கும். அதாவது உங்கள் ராசியில் இருக்க குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அதாவது மிதுன ராசிக்கு போயிடுவார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி வரப்போகுது. ஏற்கனவே உங்களுக்கு சனி பயிற்சி உங்களுக்கு நடந்துருச்சு. சனி வந்து உங்கள் ராசிக்கு வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார். மே மாதம் உங்களுக்கு 18ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சி நடந்து 4 நாள் கழிச்சு உங்களுக்கு ராகுகேது பயிற்சி நடக்கும். அப்போ இந்த குரு பயிற்சி ரிஷப ராசினியர்களுக்கு சாதகமாக பாதகமாக, உங்களுக்கு நல்லது செய்ய போதா கெட்டது செய்ய போதா, எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே குரு வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசினியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகாத கிரகம். ஏன்னா சுக்கிரனோட ராசியில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ராசியோ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு ஆகாத பிளானட்டாக ஆகாத கிரகமாக வரும். இப்போ உங்கள் ராசிக்கு வந்து குரு 8ஆம் அதிபதியாக வருவார் மற்றும் 11ஆம் அதிபதியாக வருவார். இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்துக்கு வர்றார். இது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சிங்க. பொதுவாகவே குரு வந்து 2, 5, 7, 9, 11 இந்த 5 இடத்துக்கு குரு, இந்த 12 ராசிக்கு வந்து 5 இடத்துக்கு குரு வரும்போது தான் ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ இந்த 5 இடமான ஒரு இடம் சரிங்களா, அந்த 2, 5, 7, 9, 11 இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 2ஆம் இடத்துக்கே குரு வரப்போகிறார். எல்லா ரிஷபராசினியர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு பொற்காலம்னு சொல்லிடலாம். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீங்கள் பார்க்காத நல்ல விஷயங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்காத சில விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக நடக்கும். ஏன்னா குடும்பஸ்தானத்தில் குரு வர்றார். குடும்பம், தனம், வாக்குஸ்தானத்தில் குரு வர்றது ஒரு யோகம் சொல்லலாங்க. இப்போ 2ஆம் இடத்துக்கு குரு வர்றார். அப்போ என்ன நடக்கும்? உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். நீங்களே ஒரு தெளிவாக கரெக்டாக பேசுவீங்க. குடும்பத்தில் இருந்த அந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்குள் இருந்த அந்த சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாமே விலகும். கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்? குடும்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல குடும்பத்தை அமைச்சு கொடுப்பார். திருமணமாகி பிரிஞ்சவங்க ஒன்று சேர்ற மாதிரி வரும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்க, கல்யாணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் இந்த காலகட்டங்களில். இது எல்லாமே இந்த 2ஆம் இடத்துல இருக்க குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். குடும்பத்தை வளர்த்தி விடுவார். பொருளாதார விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பு இருக்கும் கண்டிப்பாக. யார் பேச்சும் யாருமே உங்கள் பேச்சை கேட்காம இருந்திருப்பாங்க. இந்த காலகட்டங்கள்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் அடுத்தவங்க தலையாட்டுவாங்க, உங்கள் பேச்சை கேட்பாங்க கண்டிப்பாக. வருமானம் இல்லாமல் இருக்கவங்க, பணம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த காலம் ஒரு அருமையான காலம். பணம் வரும் சரிங்களா. உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு மீறி உங்களுக்கு பணம் வருங்க, கவலையப்படாதீங்க. இது ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சி. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு இருந்தாலே பணத்தை கொடுப்பாருன்னு அர்த்தம். வருமானத்தை பெருக்க போகிறாருன்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு போகுதுன்னு அர்த்தம். இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அதுவும் உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு வந்து அதாவது பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. துலாம் ராசி பார்க்குறதுனால எதிர்பார்த்த உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். வேலையில் இருக்கீங்களா, ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த காலகட்டங்களில். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும். வேலையில் மதிப்பு மரியாதை எல்லாம் தேடி வரும். உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலம்தான் இந்த காலம் சரிங்களா. இப்போ 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால கடன் இருக்கவங்களுக்கு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய கடன் இருக்கவங்களுக்கு கடனை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்குவீங்க. இல்லை வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறதுக்காக ஒரு நல்ல விஷயத்துக்காக கடன் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, சுப விஷயங்களுக்காக கடன் வாங்குவீங்க. நான் 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே நல்ல விஷயங்களுக்காக தான் கடன் வாங்க வைப்பார். பெரிய கடன் இருந்தால் கூட அந்த கடன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். கவலைப்பட வேண்டாம். எதிரிகள் எத்தனை சுற்றி எத்தனை பிரச்சனைகள் இருந்தால் கூட எல்லாமே உங்களுக்கு துவம்சம் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும். எல்லாமே உங்களுக்கு அடியோடு ஒழியும். எதிரி இருக்க மாட்டாங்க, பிரச்சனைகள் இருக்காது. உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்க போகுது. இந்த 6ஆம் இடத்தை பார்க்குற குரு வந்து 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக தான் நிச்சயமாக எல்லா ரிஷபராசினியர்களுக்கும் உங்களுக்கு அமையும் சரிங்களா. 6ஆம் இடத்தை குரு பார்த்தா நல்ல வேலையில் ப்ரொமோஷன், கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கம்மியாகிறது, புதுசாக கடன் வாங்குறவங்களுக்கு நல்ல கடனாக வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் சரிங்களா. உடம்புல வியாதிங்க சார், நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, ஹெல்த் ப்ராப்ளம் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்கலாம் அந்த ஹெல்த்தில் பிரச்சனையிலேருந்து வெளியே வர போகிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும், பயன்படுத்திக்கிங்க. ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. அடுத்து உங்கள் ராசிக்கு வந்து
குரு 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தையே பார்க்குறார். திடீர் அதிர்ஷ்டம், இந்த லாட்ரி ரேஸு, பங்குச்சந்தை, ஸ்பெக்குலேஷன் இந்த மாதிரி இது பண்ணிட்டு இருக்க அந்த அந்த இதில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, திடீர்னு பணம் வரும். ஜாக்பாட் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த காலகட்டம் தான் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கும். முன்னோர்களோட சொத்து, பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருக்கவங்களுக்கு பூர்வீக சொத்து கைக்கு வரும். இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போக முடியாமல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். சரிங்களா? 8ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நடக்காதுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் டக்குன்னு நடந்துடும் உங்களுக்கு. ஒரு சில பேரெல்லாம் பார்த்திங்கன்னா நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில் நடக்குமான்னு அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஆனால் திடீர்னு நடக்கும். திடீர்னு ஒரு சில சம்பவங்கள் நடக்கும் அவங்க வாழ்க்கையில். அது நல்ல விஷயமாக தான் நடக்கும். அப்பேற்பட்டதான் குரு தான் உங்களுக்கு இந்த 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக அந்த குரு உங்களுக்கு கொடுத்துருவார். கவலையே பட வேண்டாம், பயப்படாதீங்க. இது ஒரு அருமையான குரு பயிற்சி. இந்த வருஷமே வந்து பாருங்கள், இந்த 2025 பாருங்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பீங்க. ஏன்னா சனியும் உங்களுக்கு நல்லா இருக்கார். குரு உங்களுக்கு பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான். அவர் 2ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதேமாதிரி உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் குரு பார்த்துருவார். 10ஆம் இடம்னா வந்து கும்பராசியும் குரு பார்த்துருவார். அப்போ கும்பராசியும் குரு பார்க்குறனால நிச்சயமாக அந்த காலகட்டங்களில் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி, தொழிலில் முன்னேற்றம், வியாபாரம் நல்லாயிருக்கும். விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அருமையாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிடலாம். சரிங்களா? வேலை கிடச்சிரும். வேலை இல்லாமல் இருக்கவங்க வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். பிஸ்னஸ் அப்படியே நல்லா போயிட்டு இருந்தவங்களுக்கு வந்து அடிமால் அடி விழுந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டங்களில் பன்மடங்கு லாபத்தை பார்க்கக்கூடிய உங்களுக்கு அந்த காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. நிறைய பணம் வரும், நிறைய பணத்தை பார்க்க போகிறீங்க. உங்கள் பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்க போகுது. ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுக்கு தொழிலில் ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டம் தான் இங்கே ரிஷபராசி நேயர்களுக்கு அமையும். வேலை, தொழில், உத்தியோகம் இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. சரிங்களா? இது உங்களுக்கு இருந்துட்டாலே போதும், மற்ற எல்லாத்தையும் நீங்கள் சமாளிச்சிருவீங்க. ஒரு மனுஷனுக்கு கையில் பணம் இருந்துட்டாலே போதும், எல்லாத்தையும் சமாளிக்க முடியும். ஏன்னா உலகத்தில் வந்து பார்த்து வாழணுன்னா கண்டிப்பாக பணம் தேவை. அது இல்லாமல் தான் நிறைய பேர் கடனில் இருக்கீங்க. மன உளைச்சல், பிரச்சனை, சிக்கல் எல்லாம் அப்படி தானே போயிட்டுருக்கு. ஆனால் இந்த காலகட்டம் பாருங்கள், உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக வருமானம் வரும், நல்ல குடும்பம் அமையும், திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும், தொழில் இல்லாமல் இருக்கவங்க சொந்த தொழில் பண்ண போகிறீங்க, தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேலதிகாரி உங்களை பாராட்ட போகிறாங்க. நிறைய நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போகாமல் இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். பாஸ்போர்ட்டு, வீசா இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த காலகட்டம். சரிங்களா? ஏற்றுமதி, இறக்குமதி, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குலாம் ஒரு கொடி கட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையும். சரிங்களா? அதில் சந்தேகமே கிடையாது. பணம் வரும், தொழில் நல்லாயிருக்கும், வேலை நல்லாயிருக்கும். வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு நல்ல வேலை, நீங்கள் எதிர்பார்த்த வேலை நிச்சயமாக கிடைக்கும். ப்ரொமோஷன் கவலையே படாதீங்க. வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடச்சி, ட்ரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். இடமாற்றம் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. ஒரு அருமையான காலகட்டமாக எல்லா ரிஷபராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு அமையும். சரிங்களா? ஆனால் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரக நிலை, அதாவது குரு பயிற்சி. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வருது. அதேமாதிரி சனியை பற்றியும் நம்ம பேசணும். சரிங்களா? மற்ற கிரகங்கள் எப்படி இருக்குது, உங்களோட வயசு என்ன, நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களோட தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கு. தசாபுத்தின்னா அந்த கிரகங்கள் பிறக்கும் போது ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அப்போ இருந்து இப்போ வயசு வரைக்கும் ஒரு கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்கும். இப்போ இருந்து உங்களோட வாழ்க்கை இனிமேல் எப்படி இருக்கும், ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், லைஃப் உங்களுக்கு எந்த மாதிரி அமையும், நல்லதாக உங்களுக்கு இருக்குமா, கெட்டதாக இருக்குமா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இல்லை எப்போ செட்டில் ஆவீங்க, இது மாதிரி அனைத்து விஷயமும் உங்கள் தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியங்க. தனி மனிதனுடைய ஜாதகம் தான் நாங்கள் மனுஷனை ஆட்டி படைச்சிருக்கு. ரிஷபராசிக்காரங்க நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் இருப்பீங்க வந்து கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. ஆனால் அதுக்குன்னு ஒரு சில பாதங்கள் எல்லாம் இருக்குது. பாதம் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு என்ன பிளானட் உங்களை இம்பேக்ட் பண்ணிகிட்ருக்கு, இதை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம், தனிப்பட்ட ஜாதகம் பார்த்துக்குங்க. இனிமேல் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, பிஸ்னஸாக வேலையை மாற்றலாமா, என்ன வேலை பண்ணால் உங்களுக்கு நல்லாயிருக்கும், என்ன பிஸ்னஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த பிஸ்னஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் அதிகமாக சம்பாதிப்பீங்க, இதெல்லாமே உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். இது பண்ணலாம், இது பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால்
உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.